அது சுன்னத் ஜமாத்துக்கு எதிராக ஷிர்க் ஒழிப்பு மாநாடு என்கிற பெயரிலே, அதே போல தெரு பிரச்சாரம் என்கிற தெருமுனை பிரச்சாரம் என்கிற பெயரிலே இவர்கள் சுன்னத் ஜமாத்து இஸ்லாத்திற்கு எதிராக செயல்படுகிறது என்று எங்கெல்லாம் சொல்கிறார்களோ, இந்த கோழைகளுக்கு நல்ல கவனிக்கணும், இந்த கோழைகளுக்கு, இந்த பெட்டைகளுக்கு, இது எந்த வார்த்தை நானா சொல்லல, எங்க ஊர்ல அவனா வந்து இப்படி சொல்றாங்கிறான். எங்க ஊர்ல தௌஹீத் ஜமாத்து நம்மளை விவாதத்துக்கு அழைக்கின்ற பொழுது இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனால் அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த தௌஹீத் ஜமாத்து முதுகெலும்பு உள்ள ஒரு ஜமாத்தாக இருக்குமேயானால், ஆண்மையுள்ள ஜமாத்தாக இருக்குமேயானால், ஆண் மகனாக இருப்பார்களேயானால், பெட்டைகள் இல்லை என்று சொன்னால், இவர்கள் எங்களிடத்திலே ஹதீசுகள் குறித்து, ஹதீசுகள் குர்ஆனுக்கு முரண்படும் என்று சொன்னீர்களே, அந்த ஹதீசுகள் குறித்து நீங்கள் விவாதத்துக்கு தயாரா? நீங்க கேளுங்க, பொதுமக்கள் நீங்க கேட்கணும். எவனாச்சும் வந்தான்னு வைங்க, நீ உண்மையிலே ஆம்பளை தானா, ஆண்மை இருக்குதா உனக்கு, பெட்டையா ஆம்பளையா, வாத்து கூப்பிடுறாங்க போனமா இல்லையா அப்படின்னு எவனாச்சும் வந்தா நீங்க கேளுங்க. அப்ப உண்மையிலே உங்களுக்கு ரோசம் இருக்குமேயானால், முதுகலும் இருக்குமேயானால், நீங்கள் பெட்டைகள் இல்லை என்று சொன்னால், ஆண்மை உள்ளது என்று சொன்னால் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். குர்ஆனுக்கு முரணாக ஹதீசுகளை சித்தரித்து இந்த சமுதாயத்தை மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய அந்த மார்க்கத்திற்கு எதிரான ஒரு பாதையை நோக்கி நீங்கள் அழைத்து செல்கிறீர்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கொள்கையை நம்மளிடத்தில் கொண்டு வந்து விட்டு சென்றார்களோ அந்த கொள்கைக்கு எதிரான ஒரு புதிய மதத்தை உருவாக்கி அந்த மதத்தை இஸ்லாம் என்று நம்ப சொல்கிறீர்கள். ஒரு காலம் நாங்கள் நம்ப மாட்டோம். நாரே தக்பீர், நாரே ரிசாலத். அதனால இனிமே இவங்க எப்போ வந்தாலும் சரி தைரியமா நீங்க சொல்லுங்க, நீ பெட்டையா ஆம்பளையான்னு கேளுங்க. கேட்டு நீங்க வாதத்துக்கு வர சொல்லுங்க, நான் வாதத்துக்கு தயார். இன்ஷா அல்லாஹ் இவர்களுக்கு வாதத்தை நம்மை அழைப்பார்களேயானால் கட்டாயமாக நாங்கள் விவாத ஒப்பந்தத்தை முறையாக செய்து அந்த விவாத களத்தை நாங்கள் சந்திப்போம். மட்டுமல்ல, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீசுகள் அனைத்துமே அது உண்மைதான் என்பதையும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய பேருதவியால் நிரூபிப்போம் என்பதையும் இந்த மாநாட்டிலே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.